ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியாஸ் கிச்சன். இன்றைக்கி சந்தியாஸ் கிச்சனில் ஒரு சிம்பிளான மீன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது மீன் குழம்பு அப்படின்னா பார்த்திங்கன்னா கேட்கும் போதே நாக்கில் எச்ச ஊறணுங்க. ஸோ அது மாதிரி ஒரு மீன் குழம்பு செய்ய கற்றுக்கோங்க. அதுக்கு ஒரு ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சந்தியாஸ் கிச்சனில் ஃபிஷ் கறி ப்ளஸ் ஃபிஷ் ஃப்ரை அப்படின்னா பயங்கர ஃபேமஸ். ஸோ அந்த ஃபிஷ் கறி பார்த்திங்கன்னா எப்படி செய்கிறோங்கிறதுக்கு டிப்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். எப்பயுமே தாளிக்கும் போது நல்லெண்ணெயில் தாளிங்க. மற்றபடி மீதி ப்ராசஸ் எல்லாமே சேம் தான். கடுகு, வெந்தயம், சீரகம், சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை எல்லாமே சேம் தான். அதே போல் நல்லா வதக்கினதுக்கப்புறம் தக்காளி கம்மியாக இருக்கணும், புளி அதிகமாக இருக்கணும். தக்காளி ஜஸ்ட் ஒரு தக்காளி 2 தக்காளி போட்டுக்கோங்க. புளி அதிகமாக கரைச்சி ஊற்றிக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் உப்புலாம் போட்டதுக்கப்புறம் அதோட டேஸ்ட் பார்த்துக்கோங்க, புளிப்பு இதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் ஒரு 50% ஆஃப் த ப்ராசஸ்லேயே பார்த்தீங்கன்னா தலை வால்லாம் உள்ளே போட்டு கொதிக்க விட்டுருங்க. அண்ட் தென் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷை போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து லைட்டாக சீரகத்தூளை தூவி இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான ஃபிஷ் கறி